ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேமக்காய்ங்க வறுவல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஈஸி, சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஸோ ஆயில் வந்து போட்டிருக்கோம். நல்லா காஞ்சி பருப்பு, கடுகு சேர்ப்போம். ஸோ கடலைப்பருப்பு, நல்லா வெள்ளை பருப்பு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இதையும் வந்து வதக்கிக்கோங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக கல்லுப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேமக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே இருக்குது. ஸோ மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கலக்கிக்கலாம். கொஞ்ச நாள் வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா வந்து வேகட்டும். ஸோ மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்த பிறகு விசிலெல்லாம் ஆஃப் ஆகிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீம் ஆகிடுச்சு. ஸோ நான் ஜஸ்ட் வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ உப்பு பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொதிக்கிட்டோம். கொதிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் இருந்தால் போதும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சிடும். கொச்சிட்டு பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குழம்பு வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் லஞ்ச் வந்து சேமக்கிழங்கு தொக்கு மாதிரி ரெடி பண்ணுறேன். புதினா சட்னி ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு.